வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரப்பயிர்களின் பொருளாதார முக்கியத்துவம் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பொருளியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி கார்த்திக் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் இயற்கை விவசாய பயிற்சி பெற்ற வேலூர் மாவட்டம் சப்தலிபுரம் கிராம கரும்பு சாகுபடியாளர் ஜி பாலமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெள்ளைப்பூண்டு. தொடரும் தகவல் நேரத்தில் பப்பாளியில் வளையப்புள்ளி நோய் மற்றும் தண்டு மற்றும் தூர் அழுகல் நோய் மேலாண்மை குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை பழங்கானத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மை இந்தியாவில் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரிய முறையாகும். இவை இயற்கையுடன் இணைந்த உயிரியல் சுழற்சி கொண்டு சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பயிர் வளர்ப்பு முறை. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் இயற்கை விவசாய பயிற்சி பெற்ற வேலூர் மாவட்டம் சப்தலிபுரம் கிராம கரும்பு சாகுபடியாளர் ஜி பாலமுருகன் அவர்களை சந்தித்த போது எனக்கு சொந்தமாக 4 ஏக்கர் நிலம் இருக்குது. இப்போது வந்து நான் என்னுடைய நிலத்தில் ஒரு 2 ஏக்கரை கரும்பு பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஏக்கரா வந்து இப்போது பல்சஸ் போட்டிருக்கேன், பச்சை பயிர் வச்சுருக்கேன். இப்போ இந்த எனக்கு நான் கடந்த ஆண்டுகளெல்லாம் வந்து நான் வந்து செயற்கை உரம் தான் போட்டு பயிர் வச்சுருந்தேங்க. கடந்த ஆண்டு வந்து எனக்கு விரிஞ்சிபுரம் கேவிக்கு மூலம் வந்து இயற்கை வழி விவசாயத்தை பற்றி 5 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது மூலம் அதனால் நான் வந்து இப்போ வந்து ஒரு வருடமாக வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணியிருக்கேங்க. இந்த கரும்புக்கும் நான் அந்த மாதிரி இயற்கை விவசாயம் தான் பண்ணியிருக்கேங்க. இதை நான் முதல்ல வந்து அடியில் வந்து இந்த கரும்பு பண்ணுறதுக்கு முன்னே சனப்பை போட்டு மடிச்சிட்டுங்க. மடித்து ஊற்றிட்டு எந்த வந்து கோழி பண்ணை இருக்குது, அந்த கோழி நான் மக்கிய கோழி உருவை போட்டு மடித்து போட்டு இப்போது அந்த கரும்பு நடவு பண்ணியிருக்கேன். இந்த கரும்பை வந்து அதுக்கு முன்னே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா 2 அடி 3 அடி புல்லெல்லாம் போடுவோங்க. இப்போது வந்து எங்கள் கேவிகே விரிஞ்சிபுரத்தில் வந்து அந்த ஒரு பொரு கருணைக்கோசரம் ஒரு மிஷின் ஒன்று தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மூலம் சிங்கிள் பெட் ஒரு பொரு கருணை போட்டிருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஏக்கராக 1 டன் கரும்பு மகசூல், 1 டன் விதை கரும்பே வந்து 1 டன்னுக்கு மிச்சமாகுதுங்க. அதில் வந்து ஒரு ஏக்கராவுக்கு அந்த 20,000 கருணை தேவைப்படுங்க. அந்த 20,000 கருணையை நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அதாவது மேன் பவர் வந்து 2 பேர் இருந்தாலே எங்கள் அந்த விதை அந்த உற்பத்தி செலவு வந்து குறைஞ்சது, மேன் பவர் வந்து குறையுதுங்க. அது எங்களுக்கு லாபமாக இருக்குங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து இப்போ இந்த கரும்பு இது அடி உரன்றதோட இந்த சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 கிலோ சூடோமோனாஸ், 2 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி,
மெட்டாரேஷியம், பேவரே பேசினம் இதெல்லாம் வந்து கலந்து தண்ணியில் ஊற வச்சு தான் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி நாங்கள் கீழே மண்லேயும் சீட்லேயும் அதெல்லாம் போட்டிருக்கோம். போட்டு நான் ஒரு மாதம் நடவு செஞ்ச ஒரு மாதம் கழிச்சு திருப்பி அந்த என்னுடைய எருவோட எல்லாம் அந்த நம்ம சொன்ன சுடமுனை, விரிடி, மெட்டாரேஷியம், பேவரே பேசினம் எல்லாத்தையும் கலந்து கொடுத்தங்க. கொடுத்துட்டு பஞ்சகாவிய நாங்கள் பஞ்சகாவியா தயார் பண்ணியிருக்கோம். பஞ்சகாவியா கொடுத்தோங்க. பஞ்சகாவியாவை வந்து இப்போ நாங்கள் வந்து இது இந்த இதுக்கோசரம் நாங்கள் ட்ரம் வச்சுருக்கோம். ட்ரம்மில் கலந்து வச்சு அந்த ட்ரம்மில் ஒரு டியூப் போட்டு அந்த தண்ணியிலே விடுவோங்க. இயற்கை அது தேவையான உரத்துக்கோசரம் அந்த ட்ரம்மில் விடுவோம். அதே மாதிரி இப்போது மீனமில் தயார் பண்ணிடுங்க. மீனமில்லையும் அதே மாதிரி நாங்கள் தண்ணியில் கொடுக்குறோங்க. ஸ்ப்ரேவும் பண்ணோம், தண்ணியிலையும் கொடுப்போம், ரெண்டும் பண்ணுறோங்க. எனக்கு ஆர்டினரியாக வந்து உரம் போட்டாலே வந்து எங்களுக்கு 40 டன் 35 40 டன் தான் ஆவரேஜ் வரும். நான் இன்றைக்கி இப்போ வந்து இந்த ஒரு இது ஃபீல்ட்லேயே வந்து இப்போ இதில் 20 டன் விட்டுருங்க. இந்த 30 சென்ட்டில் 20 டன் கிட்ட நல்லா விட்டுருக்கேன். எனக்கு நல்ல ஈல்டு இருக்குங்க. என்னுடைய இந்த தொழில்நுட்பம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் கேவிகே விரிஞ்சிபுரம் தாங்க. பழைய முறையில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கரும்பு சாகையெல்லாம் அப்படியே எரிச்சிடுவோங்க. கரும்பு சாகையை எரிச்சிடுவோம், திருப்பி அப்படியே ஏறி போட்டோம். இப்போ அந்த எங்களுக்கு கேவிகே அட்வைஸ் பிரகாரம் நாங்கள் எரிக்க மாட்டோங்க. இந்த கரும்பு சாகையை அப்படியே விட்டு இந்த பாரில் ஓரம் தள்ளிட்டு கட்டை சீவிட்டு அந்த சோகையை வந்து நடுவு பாரில் விட்டுட்டு அது மேலே எருவு கொட்டி அந்த அந்த சோகை மக்கிறதுக்கோசரம் இப்போது விரிடி போட்டாலே வந்து சீக்கிரம் மக்குன்னு எங்கள்கிட்ட அந்த ஒரு டெக்னாலஜி புது டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அந்த இப்போ டொயோமா விரிடியும் எருவும் கலந்து இப்போ போட்டு போகிறோங்க. இப்போ இந்த மாதிரி போடுறதுனால வந்து எங்கள் மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொசப்பாக இருக்குங்க. ரொம்ப பொசப்பு தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு அடுத்து நாங்கள் வர தலைமுறைக்கும் எங்கள் மண்ணை வந்து நல்ல மண்ணாக கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கரும்பில் எல்லா பயிரும் வந்து விஷமில்லாத நஞ்சில்லாத உணவை எங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தை வந்து எங்களுக்கு விருந்திபுரம் கேவிகே வந்து கொடுத்துருக்குங்க. மேலும் விவரங்கள் பெற கரும்பு சாகுபடியாளர் ஜி. பாலமுருகன் அவர்களை 09025978551 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு, வாழை, பருத்தி மற்றும் மக்காச்சோளம். கடந்த சில நாட்களாக பெய்த மழையை பயன்படுத்தி சம்பா பருவ நெல் வயல்களை தயார் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி சம்பா நெல் நாற்றங்காலில் மத்திய கால வயதுடைய நெல் ரக விதைகளை விதைக்கவும். பகல் பொழுதில் காணப்படும் அதிக வெப்பத்தின் காரணமாக ஆடு மாடுகளில் செயற்கை கருத்திருப்பினை காலையில் 9 மணிக்குள்ளும் அல்லது மாலை 4 மணிக்கு பிறகும் செய்ய வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெள்ளைப்பூண்டு. நறுமண பயிர்களில் வெள்ளைப்பூண்டு மருத்துவ குணம் மிக்கது, மேலும் அன்றாட பயன்பாட்டிலும் நீங்கா இடம் பெற்றது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல வடிகால் வசதியுடைய அதிக அங்ககத்தன்மை மற்றும் 6 முதல் 7 வரை கார அமிலத்தன்மை கொண்ட மண் சிறந்தது. அதிக அமிலத்தன்மை மற்றும் கடினமான மண்ணில் பூண்டு சரியாக வளராது. பயிரிட ஏற்ற பருவம். மலைப்பகுதியில் பூண்டு 2 பருவத்தில் பயிரிடலாம். முதல் பருவம் ஜூன் முதல் ஜூலை வரை, இரண்டாம் பருவம் அக்டோபர் முதல் நவம்பர் வரை. பயிரிட ஏற்ற ரகங்கள் ஊட்டி 1, ராஜாலி, சிரோல் மற்றும் சிங்கப்பூர் சிவப்பு. அறுவடை. இலைகள் மஞ்சளாக மாறியவுடன் பயிரை அறுவடை செய்யலாம். பொதுவாக 120 முதல் 130 நாட்களுக்குள் அறுவடைக்கு தயாராகிவிடும். அறுவடை செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பே நீர் பாய்ச்சுதலை நிறுத்திவிட வேண்டும். மகசூல். 1 ஹெக்டேருக்கு 8 முதல் 12 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் பப்பாளியில் வளையப்புள்ளி நோய் மற்றும் தண்டு மற்றும் தூர் அழுகல் நோய் மேலாண்மை. பப்பாளி ஆண்டு முழுதும் பூத்து காய்க்கின்ற தன்மையுடையது. பப்பாளி காய்களிலிருந்து எடுக்கப்படும் பாலில் பப்பைன் எனப்படும் புரத சேர்க்கை செய்யும் நொதி உள்ளதால் தொழிற்சாலைகளிலும் மருத்துவத்துறையிலும் பயன்படுத்தப்படுகின்றது. பப்பாளியில் வளையப்புள்ளி நோய், தண்டு மற்றும் தூர் அழுகல் நோய் மேலாண்மை குறித்து காண்போம். பப்பாளி வளையப்புள்ளி நோய் அறிகுறிகள். இலைகளில் பச்சை நிற தேமல்கள் தோன்றுவதோடு இலைகளின் பரப்பு சுருங்கி மாறுபாடுகளுடன் காணப்படும்.
தண்டு மற்றும் இலைக்காம்புகளில் அடர் பச்சை நிறத்தில் எண்ணெய் போன்ற கோடுகள் தோன்றும். நோய் தாக்கப்பட்ட பழங்களில் வளையப்புள்ளிகளை காணலாம். பப்பாளி வளையப்புள்ளி நோய் மேலாண்மை. பூச்சி உட்புகாத வலைப்பின்னல் கொண்ட குடில்களில் பப்பாளி நாற்றங்காலை ஏற்படுத்த வேண்டும். நாற்றுகளின் மேல் அசிபேட் 1.5 கிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்வதற்கு 15 நாட்களுக்கு முன்பு நடவு செய்வதற்கு 1 மாதத்திற்கு முன்பு 2 வரிசைகளில் மக்காச்சோள பயிரை தோட்டத்தை சுற்றி நடவும். பூச்சிகளை கட்டுப்படுத்த 1 லிட்டர் நீரில் வேப்ப எண்ணெய் 1 மில்லி லிட்டரை கலந்து நடவிலிருந்து 4 மாதம் வரை 1 மாத இடைவெளியில் தெளிக்கவும். தண்டு அழுகல் மற்றும் தூர் அழுகல் நோய் அறிகுறிகள். மேற்பரப்பில் உள்ள தண்டு பகுதி நீரில் ஊறியதால் தண்டு பிளவு ஏற்பட்டு காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட பகுதி பழுப்பு அல்லது கருமை நிறத்தில் மாறி அழுகிவிடும். இலை மஞ்சள் நிறத்தில் மாறி உதிர்ந்துவிடும். மேலாண்மை முறைகள். 1 கிலோ விதைக்கு திரம் அல்லது கேப்டன் 4 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25 அல்லது போர்டாக்ஸ் கலவை 1 ஆகிய கலவைகளை மண்ணில் ஊற வைக்க வேண்டும். இவை அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி நோயை கட்டுப்படுத்துவதன் மூலம் நல்ல விளைச்சலை பெறலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1840 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2500 ரூபாய்க்கும், காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், பழனியில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1602 ரூபாய்க்கும், கெங்கவள்ளியில் குறைந்தபட்ச விலையாக 930 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 980 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1850 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1769 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 1589 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2800 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1606 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3003 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5500 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 5800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6100 ரூபாய்க்கும், புலி தர்மபுரியில் குறைந்தபட்ச விலையாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் குறைந்தபட்ச விலையாக 1680 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1760 ரூபாய்க்கும், கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 650 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 750 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் ஆலங்குடியில் குறைந்தபட்ச விலையாக 4075 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4140 ரூபாய்க்கும், குளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
மதுரை பழங்கானத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25.9 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 76.6%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 42.1%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.6 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 290 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 961 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். நமது நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் சமுதாய, பொருளாதார மற்றும் கிராம முன்னேற்றத்திற்கும் வனவியல் துறை முக்கிய பங்கு வகிக்கின்றது. இத்தகைய வனவியல் துறையில் மரப்பயிர்களின் வளர்ப்பு இன்றியமையாதது. இத்தகைய மரப்பயிர்களின் பொருளாதார முக்கியத்துவம் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பொருளியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. கார்த்திக் அவர்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மரவளமானது முக்கியமான பங்காற்றுகிறது. மரத்தை வளர்ப்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு பயன்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு சந்தைகளில் அதிகமாக விற்கக்கூடிய மர வகைகளை பற்றிய தொகுப்பினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வெவ்வேறு மாவட்டங்களில் அங்கு நிலவக்கூடிய தட்பவெப்ப நிலைகள்,
பொருளாதார சூழ்நிலைகள், தென் உள்ளூர் மக்களின் தேவைகள் மற்றும் தொழிற்சாலைகளின் தேவைகளுக்கேற்ப வெவ்வேறு வகையான மர வகைகளை விவசாயிகள் நடவு செய்கின்றனர். அவற்றில் லாபம் தரக்கூடிய சில முக்கியமான மர வகைகளை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அதிகமாக தற்போதைய சூழ்நிலையில் வளர்க்கக்கூடிய மர வகை மலைவேம்பு. மலைவேம்பானது காகித தொழிற்சாலைகளுக்கும் மரப்பலகை செய்யும் தொழிற்சாலைகளுக்கும் மூலப்பொருட்களாக பயன்படுகிறது. மலைவேம்பு மரத்தினை காகித தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 1200 நாற்றுகளை நடவு செய்யலாம். இவ்வாறு 1200 நாற்றுகளை நடவு செய்யும்போது அது 2 ஆண்டுகளுக்கு முடிவடையும் போது அறுவடைக்கு வருகிறது. ஒரு ஏக்கருக்கு 75,000 செலவாகிறது. இந்த செலவினங்களை பார்க்கும் பொழுது நாற்று வாங்குதல், களை பறித்தல், தண்ணீர் பாய்தல், இது மாதிரி மற்ற தேவைகளுக்காக ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா 75,000. இதிலிருந்து நம்மளுக்கு 2 ஆண்டுகள் முடிவில் 60 டன் ஒரு ஏக்கருக்கு மகசூலாக கிடைக்கிறது. ஸோ ஒரு டன்னோட விலை நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறப்போ ஒரு டன்னோட விலை 3,500. காகிதத்துக்காக மலைவேம்பு மரத்தை வளர்க்கும் போது அதற்காக அந்த மரத்தினை வளர்த்து வெட்டி விற்கும்போது அந்த விலையானது 3,600 ஒரு டன். அதே மலைவேம்பு மரத்தினை மரப்பலகை செய்யும் தொழிற்சாலைகளுக்காக வளர்க்கும் போது 5 ஆண்டுகளில் அறுவடை செய்யலாம். 5 ஆண்டுகளில் அறுவடை செய்யும் போது நமக்கு ஒரு 100 டன், சராசரியாக 90லிருந்து 100 டன் கிடைக்கிறது. இந்த 100 டன் எடுக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா ஒரு 38,000 40,000 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு டன் விலை இந்த மரப்பலகை தொழிற்சாலைக்கு விற்கும்போது ஒரு டன்னுக்கு பார்த்திங்கன்னா 7,000லேருந்து 7,500 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் இப்போதைக்கு விலை போயிட்டுருக்குதுங்க. அடுத்தபடியாக சவுக்கு மரம் பார்க்குறப்போ அதுவும் வந்து காகித தொழிற்சாலைகளுக்கும் மரச்சாரங்கள் போல்னு சொல்லுவாங்க, போல் பர்பஸ்க்காக இந்த சவுக்கு மரத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்து ஒரு ஏக்கருக்கு 1,700 நாற்றுகள் தேவைப்படுகிறது. ஸோ அதை வந்து 3 வருஷத்தில் நம்மளுக்கு அறுவடைக்கு வரும். 3 வருஷத்துக்கு அறுவடைக்கு வரப்போ அப்போ மொத்தமாக 3 வருஷத்துக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55,000லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் வரும். அதுவும் ஏக்கருக்கு நம்மளுக்கு 60 டன் மகசூலை கொடுக்குது. ஒரு டன்னோட விலை பார்த்திங்கன்னா 4,500லேருந்து 5,000 ரூபா வரைக்கும். அப்போ நிகர லாபம் சவுக்கு நடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2லேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஒரு 3 வருஷத்துலேருந்து எடுக்கலாம். அடுத்தபடியாக தைல மரமானது மரக்கூழ் செய்யும் தொழிற்சாலைகளுக்கு முக்கியமாக பயன்படுகிறது. அந்த தைல மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகள் மண்புழு உரம் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தைல மரங்களை நடவு செய்ய ஒரு ஏக்கருக்கு 1000 நாற்றுகள் தேவைப்படுகின்றன. இதற்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் ஆகும். இந்த தைல மரமானது 5 ஆண்டுகளில் அறுவடைக்கு வருகிறது. ஒரு ஏக்கருக்கு நம்ம மகசூல் பார்த்திங்கன்னா ஒரு 45லேருந்து 50 டன் வரைக்கும் நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும். ஒரு டன்னோட விலை இப்போ சந்தையில் என்ன அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,800லேருந்து 4,000 ரூபாய்க்குள்ளார போயிட்டுருக்குது. ஸோ இந்த தைல மரத்தை நம்ம சாகுபடி செய்யும்போது ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் 5 வருஷத்தில் நம்ம மகசூல் எடுக்கலாம். அடுத்தபடியாக தீக்குச்சி மரம், அதை வந்து ஐலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீக்குச்சி மரமானது முக்கியமாக தீக்குச்சி தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மரத்திற்கு தேவையான நாற்றுகள் பார்த்திங்கன்னா 160, ஒரு ஏக்கருக்கு 160 நாற்றுகளே போதும். ஏன்னா அந்த மரத்தை வந்து நல்லா தடிமனாக இருந்தால் தான் தீக்குச்சி நிறைய எடுக்க முடியும். அப்போ அதை வந்து நம்ம 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடவு செய்ததுலேருந்து 8 வருடத்திற்கு அப்புறமாக அறுவடை செய்கிறார்கள். அதற்கு ஆகக்கூடிய செலவு, இந்த 8 வருஷத்துக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தோம்னா ஒரு 40,000லேருந்து 45,000 ரூபாய்க்குள்ளார வரும். இந்த ஐலை மரத்துலேருந்து நம்மளை வந்து ஏக்கருக்கு 100 டன் எடுக்கலாம். ஒரு டன்னோட விலை பார்க்குறப்போ 4,300லேருந்து 4,500 வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் விற்பனை ஆகிட்டுருக்குது. அடுத்தபடியாக மூங்கிலோட முக்கியத்துவம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். மூங்கில் வந்து காகிதத்துக்கு பயன்படுது, மற்ற கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த மூங்கிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 160 நாற்றுகள் நட்டால் போதுமானதாக இருக்கும். அது ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா 50,000. என்னோடய அறுவடை காலம் வந்து 3 வருடங்கள். 3 வருடத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் விட்டு அடுத்த வருஷம் வந்து நம்ம இந்த மூங்கிலை தொடர்ச்சியாக அறுவடை செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு பார்க்குறப்போ நம்மளுக்கு இந்த 30 டன் வந்து மகசூல் கிடைக்குது. அதனோட விலையும் பார்த்திங்கன்னா ஒரு 3,800லேருந்து 4,000 ரூபாய்க்கு வந்து ஒரு டன்னோட விலை போயிட்டுருக்குதுங்க. அடுத்தபடியாக சவுண்டல் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சுபாபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கால்நடை தீவனமாகவும் பயன்படுகிறது, காகித தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களாகவும் பயன்படுத்துகின்றனர்.
இந்த சுபாபுல் மரமானது ஒரு ஏக்கருக்கு 2000 நாற்றுகள் தேவைப்படுகிறது. இந்த 2000 நாற்றுகள் நட்ட பின் நடவு செய்ததிலிருந்து ஒரு 3 ஆண்டுகளில் நம்ம அறுவடை செஞ்சிடலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 60 டன், இந்த ஒரு ஏக்கரில் 60 டன் வந்து மகசூல் எடுக்க முடியும். ஒரு டன் விலை பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபா, 3900லேருந்து 4000 ரூபாய்க்குள்ளார ஒரு டன்னோட விலையானது போயிட்டுருக்கு. அடுத்தபடியாக குமிழ் அப்படின்னு பார்க்குறப்போ அது மெயினாக டிம்மர், அது பெரிய பெரிய மரக்கட்டைகளாக தான் அந்த குமிழை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனோட நாற்றுகள் தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 160 நாற்றுகள் போதுமானதாக இருக்குது. அது சாகுபடி செய்ய நம்மளுக்கு ஒரு தோராயமாக 55,000லேருந்து 60,000 செலவாகிறது. 6 வருடத்தில் வந்து நம்மளுக்கு மகசூல் வந்து கிடச்சிரும். இதில் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 100 டன் வந்து மகசூல் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு டன்னோட ரேட் வந்து 8,000 ரூபா வரைக்கும் போகுதுங்க. 7,000லேருந்து 8,000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்தபடியாக ஈட்டி. இந்த ஈட்டி வந்து இங்கிலீஷில் சிசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோகேஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. உயிரணு, அது இந்த வெப்பத்தை எடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு 160 நாற்றுகள் நட்டால் போதுமானதாக இருக்கும். அதற்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா ஒரு 40,000லேருந்து 50,000 ரூபாய்க்குள்ளார வரும். என்னோடய அறுவடை காலம்னு பார்த்திங்கன்னா நடவு செய்ததிலிருந்து ஒரு 3 வருடத்திற்குள்ளாக அறுவடைக்கு வந்துவிடும். இதில் மகசூல் பார்த்திங்கன்னா ஒரு 55லேருந்து 60 டன்னுக்குள்ளார வருங்க. ஒரு டன்னோட விலை வந்து 3,500லேருந்து 4,000 ரூபாய்க்குள்ளார வருங்க. ஸோ விவசாயிகள் இந்த தகவல்களை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற உதவி பேராசிரியர் முனைவர் வி. கார்த்திக் அவர்களை 09790697498 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 3/10/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாற்றி யோசிச்சேங்க, TKM 13 நெல் ரக சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி கிராம வேளாண்மையாளர் வி. பழனி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழி மற்றும் புறக்கடை கோழி வளர்ப்பு மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மற்றும் மருத்துவ பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் எம். மூர்த்தி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.